வாங்க வணக்கம். இன்றைக்கி மீல் மேக்கர் மசால் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு வடித்து அதை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, தேவைக்கேற்ப உப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கேற்ப கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி அதில் நான் ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டு இப்போ 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை 2 தடவை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த சோம்பு மிளகாலாம் அரைச்சிங்கல்ல அதில் அதோடவே சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக அரைச்சி எடுத்து கலந்து விட்டுக்கிட்டு அதில் இந்த மீல் மேக்கர் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா பெரிய பெரிய சைஸாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பெருசாக தட்டி போட்டு எடுத்திங்கன்னா அந்த வடை அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாகவும் மேலே உள்ள இந்த கொத்தமல்லி, வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது. இது சாதா மசால் வடை மாதிரி இல்லை, இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.